மர்டேகா இந்த வார்த்தைகளை உச்சரிப்பதில் எத்தனை மகிழ்ச்சி, சுதந்திர காற்றை சுவாசிப்பதில் எவ்வளவு நிகழ்ச்சி. எல்லா வல்ல இறையருளால் இன்று நாம் சுதந்திரம் அடைந்து 67வது வருடத்தை சிறப்புடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்நாளில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் சித்தி ஃபர்ஹானா இஸ்மாயில் இன்று இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி செல்ல இருக்கின்றேன். உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் GTM நேயர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு வருகை புரிந்திருக்கும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என உலக தமிழ் முஸ்லிம் மீடியா மலேசியா சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக அருள் திருமறை வசனங்களை ஓதிட தம்பி ஜியாவுல் ஹசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير مالومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون صدق الله العظيم. தனது அழகிய குரலால் அருமையாக திருமறை வசனங்களை ஓதி சென்ற தம்பி ஜியாவுல் ஹசன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாட்டின் பெருமைகளை பற்றி பாடிட மலேசிய இறைமுரசு ஹாஜி செய்திலி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆயிரம் ஆயிரம் அழகோடு அலைகளில் தவழும் மலைநாடு, ஆயிரம் ஆயிரம் அழகோடு அலைகளில் தவழும் மலைநாடு, காவியம் பாடும் புகழ் வீடு, கண்களை கவரும் நம் கண்களை கவரும் மலைநாடு. மன்னரும் மக்களும் ஒன்றாகி மகிழ்வுடன் நடத்தும் அரசாட்சி, பொன்வளம் பொங்கும் நிறைமாட்சி, பூமியில் இதுவே அருளாட்சி. அகிலம் தேக்கும் முகிலோடு அனுதினம் வானம் பொழிந்திருக்கும், துகிலாய் மலைகள் அருவிகளும் தூய்மை அழகு நதி தவழும். ஆயிரம் ஆயிரம் அழகோடு அலைகளில் தவழும் மலைநாடு, காவியம் பாடும் புகழ் வீடு, கண்களை கவரும் நம் கண்களை கவரும் மலைநாடு. நால்வகை இனமும் தனிமொழியில் நட்புறவாடுதல் பேதமில்லை, நால்வகை இனமும் தனிமொழியில்
நற்புறவாடுதல் பேதமில்லை. நல்லவர் வல்லவர் ஒன்றெனவே நடக்கும் ஆட்சியில் கலங்கமில்லை. உழைக்கும் கரங்கள் பல கோடி உரிமை செல்வம் தினம் தேடி. உழைக்கும் கரங்கள் பல கோடி உரிமை செல்வம் தினம் தேடி. சுவைக்கும் வாழ்வில் வறுமை இல்லை, சுமைகள் ஏதும் மனதில் இல்லை. ஆயிரம் ஆயிரம் அழகோடு அலைகளில் தவழும் மலைநாடு. காவியம் பாடும் புகழ் வீடு கண்களை கவரும் நம் கண்களை கவரும் மலைநாடு. மன்னரும் மக்களும் ஒன்றாகி மகிழ்வுடன் நடத்தும் அரசாட்சி. பொன்வளம் பொங்கும் நிறைமாட்சி பூமியில் இதுவே அருளாட்சி. அகிலம் தேக்கும் முகிலோடு அனுதினம் வானம் பொழிந்திருக்கும். துகிலாய் மலைகள் அருவிகளும் தூய்மை அழகு நதி தவழும். ஆயிரம் ஆயிரம் அழகோடு அலைகளில் தவழும் மலைநாடு. காவியம் பாடும் புகழ் வீடு கண்களை கவரும் நம் கண்களை கவரும் மலைநாடு. வாழ்க மலேசியா, வளர்க தமிழ். ஆஹா, அற்புதமாக நம் நாட்டின் பெருமைகளை பற்றி தனது இனிய குரலில் பாடிய மலேசிய இசை முரசுவிற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வாழ்த்து செய்தி கூறிட சூரா இஷ்பேமின் தலைவர் அப்துல் ஹலீம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மலேசியா மக்கள் அனைவருக்கும் 67வது மர்டேக்கா நல்வாழ்த்துக்கள். மலேசியா மூவின மக்கள் வாழும் எல்லா வளமும் பெற்ற நாடு. மேலும் சிறந்து முன்னேற்றம் பெற அனைவரும் பாடுபடுவோம். வாழ்க மக்கள், வாழ்க மலேசியா. ரத்தின சுருக்கமான வாழ்த்து செய்தி கூறிய அண்ணன் சூரா இஷ்பேமின் தலைவர் அப்துல் ஹலீம் அவர்களுக்கு நன்றி. கவியரங்கு நிகழ்ச்சியின் முதல் கவிதையை வாசிக்க நமது குழுமத்தின் மூத்த கவிஞர் கவிசுடர் ஹாஜி ஹாஜா மைதீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அருமை சுதந்திரம் பெற்ற நாள் இது. 67 ஆண்டுகள் கடந்தன. அருமை சுதந்திரம் பெற்ற நாள் இது. 67 ஆண்டுகள் கடந்தன. ஒருமைப்பாட்டால் மூவின மக்களின் ஓயாதுழைப்பால் பெற்ற பரிசிது. ஒருமைப்பாட்டால் மூவின மக்களின் ஓயாதுழைப்பால் பெற்ற பரிசிது. கருமை படரும் பிணக்குகள் வேண்டாம், கருமை படரும் பிணக்குகள் வேண்டாம். கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன், கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் பெருமை சுதந்திரம் பாடி மகிழ்வோம், பெருமை சுதந்திரம் பாடி மகிழ்வோம். பெற்ற பேற்றினை நித்தம் காப்போம், பெற்ற பேற்றினை நித்தம் காப்போம். என்ன வளங்கள் இல்லை இங்கே, எத்தனை எத்தனை தொழில் வளம் இங்கே. திண்ணம் உழைப்போர்க்குண்டே மேன்மை, திண்ணம் உழைப்போர்க்குண்டே மேன்மை. திரண்டு வருகிறார் பிற நாட்டினரே, திரண்டு வருகிறார் பிற நாட்டினரே. கண்ணை ஈர்க்கும் பசுமைகள் எங்கும், கவரும் கட்டடங்கள் அதிகம் அதிகம். பொன்னாய் மண்வளம் போட்டது விளையும், பொன்னாய் மண்வளம் போட்டது விளையும். புகழிறை கொடையா மலேசிய நாடே. மெர்டேக்காவென முழங்கி நிமிர்வோம், மறைந்த முன்னோர் தியாகம் உணர்வோம். மெர்டேக்காவென முழங்கி நிமிர்வோம், மறைந்த முன்னோர் தியாகம் உணர்வோம். நற்பலன் பெற்றோம் சுதந்திரத்தாலே, நாளும் நாமும் நற்பணி செய்வோம். நற்பலன் பெற்றோம் சுதந்திரத்தாலே, நாளும் நாமும் நற்பணி செய்வோம். அற்புதமிக்க நாடிதுவாகும், அற்புதமிக்க நாடிதுவாகும். அறுசுவை உணவுக்கில்லை பஞ்சம், அறுசுவை உணவுக்கில்லை பஞ்சம். கற்களும் முற்களும் கடந்து வந்தோம், கனியென கிடைத்த சுதந்திரம் காப்போம். கற்களும் முற்களும் கடந்து வந்தோம், கனியென கிடைத்த சுதந்திரம் காப்போம்.
கற்களும் முற்களும் கடந்து வந்தோம், கனியென கிடைத்த சுதந்திரம் புகழ்வோம். மர்டேக்கா மர்டேக்கா மர்டேக்கா. 67வது சுதந்திர நாளை கொண்டாடும் மலேசியர்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த சுதந்திர தின வாழ்த்துகள். அன்புடன் கவிஞர் பெருங்குளம் ஹாஜா. மிக சிறப்பாக கவிதையை வாசித்த நமது குழுமத்தின் மூத்த கவிஞர் கவிசுடர் ஹாஜி ஹாஜா மைதீன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நம் சமுதாய செம்மல் நசீர் முஹிதீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்து. குளோபல் தமிழ் முஸ்லிம் மீடியா குழுவினர் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம்மை அழைத்தமைக்கும் மிக்க நன்றி. ஏனென்றால் அவ்வப்போது நேர்காணலில் நானும் பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தங்களோட அழைப்பை ஏற்று நானும் டயத்தை ஒதுக்கி இன்ஷா அல்லாஹ் உங்களோட கொஞ்சம் உரையாடுறதுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கின்றேன். ஆகையால் இன்று சுதந்திர தினம் மலேசியாவின் 67ஆம் ஆண்டு கடந்து கொண்டிருக்கிறது. இதில் சுதந்திரம் என்ற ஒரு அடிப்படையில் பேச போகிறதால் இன்றைக்கு நம்ம எல்லாமே சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம், ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மலேசியா மடானி என்ற அடிப்படையில் கோட்பாடில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இறைவன் அருளால் பலரின் வாழ்த்து, துவா பரக்கத் இதெல்லாம் அனைவரையும் அசத்த வைக்குது. சுதந்திரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஏன் சுதந்திரத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஆனால் ஒவ்வொரு நாட்டு குடிமகனுக்கும் இது கண்டிப்பாக நிச்சயமாக தெரிஞ்சு ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ரொம்ப எளிமையாக பார்த்தோமானால், இன்றைக்கு நம்ம பேசுகிறோம், காணொலியில் பேசுகிறோம், எந்த தடையும் கிடையாது, நம்மளுக்கு தடை கிடையாது. அதே வேளையில் ஒற்றுமை, அப்போ அதாவது நம்ம ஒன்றுக்கு ஒன்று புரிதல், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில். நேசம், பாசம், அன்பு, பண்பு இது எல்லாமே அடங்கியது தான் மலேசியா மடானி என்ற ஒரு கோட்பாடில் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். இது மட்டுமல்ல, இஸ்லாத்திலையும் என்ன கடைப்பிடிக்கப்பட்டது, இஸ்லாம் மட்டுமல்ல மற்ற சமயங்களும் இதில் உள்ளடங்கி இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒற்றுமைக்கு நம்ம முழு மூச்சாக நம்ம அதுக்கு ஆதரவு கொடுக்க ஒரு தருணம். மேலும் பிறரை நம்ம நேசிக்கிறது, பிறரிடம் நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அது முக்கியமான ஒரு விஷயங்கள். அப்போ தான் நம்மளோட அன்பு, பண்பு இதெல்லாம் எடுத்து காட்டுன்னா, ஒரு சின்ன வரிகளை நம்ம பேசுவோம். நான் பாடலில் சொல்கிறேன். தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வரும் உள்ளத்திலே கருணை வேண்டுமே, உன்னை போல மனம் படைத்தான் செல்வம் வேறில்லை, இது புரிந்து கொண்டு நடந்து விட்டால் மனிதன் வேறில்லை, உண்ணா இருக்க கற்றுக்கணும், இன்று உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க, உண்ணா இருக்க கற்றுக்கணும், இன்று உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். ஸோ இது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால், இந்த ஒற்றுமை, சுதந்திரம் என்ற ஒரு அடிப்படை இன்றைக்கு நம்ம பல நாட்டில் நம்ம பல விஷயத்தில் கேள்விப்படுவோம். ஆனால் இந்நாட்டு மலேசியா மண்ணில் இன்றைக்கு அதாவது ஒரு சில மேட்டர்லாம் இருக்கலாம் நம்மளுக்கு பிடிக்காத மேட்டர்லாம். ஆனால் இருந்த போதிலும் நம்ம இன்றைக்கு சுபிட்சமாக நல்ல வளத்தோடு வாழ்கிறோம். குடும்பத்தோட, உற்றார் உறவினரோட இதெல்லாம் வாழ்கிறது நம்ம ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை.
ஆகையால் வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம இது போன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இந்த ஒற்றுமையை வந்து நல்லா கடைப்பிடித்து இந்த சுதந்திர தினத்தை முட்டி நம்ம இன்னும் மென்மேலும் வாழ்கிறதுக்கு அனைவர்களுக்கும் நம்ம வழிவகுப்போம். ஓகே, இன்ஷா அல்லாஹ். மிர்டேக்கா 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 ஷாபாஷ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். தமக்கே உரிய பானையில் வாழ்த்தினை அழகாய் எடுத்துரைத்த சமுதாய செம்மல் நசீர் முஹிதீன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக GTM மலேசியாவின் ஆலோசகர் உஸ்தாஸ் அல்ஹஜ் முபாரக் அலி பாசில் மன்பை அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அன்பான GTM நேயர்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எங்களது முகமன் அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்த வண்ணமாக துவங்குகின்றோம். அனைவருக்கும் மலேசியாவினுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள். வழக்கம் போல இந்த ஆண்டும் நாம் சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்றோம். 67 வருடங்கள் என்பது மிக நீண்ட ஒரு பயணம். அதில் எத்தனையோ இடர்களையெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இன்று நாடு மிக சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நமது மக்கள் மகிழ்ச்சியான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜீவா மெரிடேக்கா எனும் சுலோகத்தோடு துவங்கியிருக்கக்கூடிய இந்த சுதந்திர தினம் பலருக்கு விடுமுறையாக மட்டுமே அது கழிந்து விடாமல் இன்னும் சிலருக்கு வேண்டாத விளையாட்டுகளில் ஈடுபடுவது, உல்லாசம் அனுபவிப்பது, இன்னும் சிலருக்கு பலருக்கு கொடியேற்றுவது, இனிப்பு வழங்குவதோடு அது நின்று விடுகின்றது. நாம் காணக்கூடிய பெரும்பாலான அதிகமான கொண்டாட்டங்கள் அது மனதளவில் இருக்கின்றதா என்பதை பற்றி நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அது ஏதோ ஒரு சடங்காக போய்கொண்டிருக்கின்றது. பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அங்கே வருடந்தோறும் சுதந்திர தினத்தினுடைய கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் இன்றைய சமுதாயம் சுதந்திரத்தினுடைய உண்மையான வழியை உணராதவர்களாக இருப்பதாக பலரும் எண்ணுகின்றார்கள். வெள்ளைய ஆதிக்க சக்தியிடமிருந்து போராடி பெற்ற இந்த சுதந்திரத்துடைய பெருமையை அன்றைய தலைமுறை உணர்ந்திருந்த அளவுக்கு இன்றைய தலைமுறை உணரும் என்று எதிர்பார்ப்பது கூட தவறுதான். அதற்காக இவர்களை நாட்டுப்பற்று இல்லாதவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. இந்த நாட்டுப்பற்றை அவர்கள் வெளிப்படுத்தாவிட்டாலும் கூட இயல்பாகவே எல்லோருடைய உள்ளத்திலும் அது இருக்கக்கூடியது தான். அது படைத்த இறைவன் விதைத்த ஒன்றாக அது இருக்க வேண்டும். சில வேளைகளில் அந்த நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இனம், மொழி, மதம் அல்லது நாம் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை இதன் மீது ஏற்படுத்தக்கூடிய நமக்கு பற்றினால், தாக்கத்தினால் அது மாற்றங்களுக்கு உள்ளாகிறது என்றாலும் மட்டுமல்ல, பொருளாதார வாழ்க்கை, வசதி அல்லது வறுமை, செழிப்பு, உறவுகள் இவைகளெல்லாம் நாட்டுப்பற்றின் மீது நேர்மறையாக அல்லது எதிர்மறையாக தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றன. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், மிக வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அந்த நாடு அவனுக்கு மிக நல்ல நாடாகவும் அவனுக்கான சுதந்திரத்தை தரக்கூடிய நாடாகவும் அது இருப்பதாக அவன் கருதுகின்றான். ஆனால் அதுவே அவன் கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது
இந்த நாடு நமக்கு என்ன தந்தது என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை அவன் அடைகின்றான். பாலைவனத்தில் பிறந்த ஒரு மனிதன் தன்னை வறுமை பாதிக்கும் போது தான் பிறந்த பூமி என்றும் நாட்டுப்பற்றும் என்று கூறிக்கொண்டு வாழ்வாதாரம் தேடி அவன் அடைக்கலம் மற்ற நாடுகளில் தேடாமலோ அல்லது குடியேறாமலோ இருப்பதில்லை. தனக்கென்று ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது அல்லது அந்த நாட்டிலே அரசியல் பிரச்சனைகள், போர்கள் என்று ஆரம்பிக்கும் பொழுது பயம், குழப்பம், ஆபத்து, வறுமை இவைகளெல்லாம் மனிதனை பாதிக்கும் போது அவன் தனது நாட்டை துறக்கத்தான் செய்கின்றான். ஆனால் ஆதிக்க சக்திகள் தங்களது அடக்குமுறையால் நலிந்தோர்களை அடக்கி ஆடும்போது அதனால் பாதிக்கப்பட்டு தப்பிக்க வேறு வழியின்றாமல் அவர்கள் புலம்பெயர்ந்தால் அவர்கள் எல்லாம் தேச விரோதிகள் என்று சொல்லக்கூடிய நிலையை இன்று நாம் பார்க்கின்றோம். அவர்களை குற்றவாளிகளாக சித்தரிக்கவும் செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய சொந்த பிள்ளைகள் என்று வரும்பொழுது, அவருடைய குடும்பம் என்று வரும்பொழுது அவர்கள் தனது பிள்ளைகளை, தனது உறவுகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கவும், வெளிநாடுகளில் கம்பெனிகளை ஆரம்பித்து அங்கே சம்பாதித்தம் செய்யவும் அவர்கள் தயங்குவதில்லை. அப்பொழுதெல்லாம் அவர்கள் இதெல்லாம் நாட்டுப்பற்று இல்லாத நிலை என்று அவர்கள் கூறுவதில்லை. தனது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் அந்த அரசியலை கையாளுவதை பார்க்கலாம். இன்னும் சில தலைவர்கள் அவர்கள் அந்த நாட்டுடைய மண்ணை முத்தமிட்டு தனது நாட்டினுடைய பற்றி அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இவைகளெல்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் உள்ளார்ந்த வகையில் செயல்படுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். நமக்கு தெரியும் இவர்களெல்லாம் உண்மையில் நாட்டுப்பற்று உள்ளவர்களா இல்லையா என்பதை அவர்களுடைய நடவடிக்கைகளிலிருந்தே பார்த்து கொள்ளலாம். ஆனால் நாம் வெளிநாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து இந்த நாட்டிலே உழைக்கின்றோம். இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக நாம் பாடுபடுகின்றோம். இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக நாம் முயற்சி செய்கின்றோம். இந்த நாட்டு மக்களோடு நாம் இணக்கமாக வாழ்கின்றோம். உண்மையில் அவர்களுக்காக உழைப்பதும், இந்த நாட்டினுடைய மக்களுக்காக நாம் சேர்ந்து அவர்களோடு நாம் பயணிப்பதும் தான் உண்மையான தேசப்பற்று, உண்மையான நாட்டுப்பற்று. ஆரோக்கியம், கல்வி, வேலை வாய்ப்புகள் போன்றவற்றுடைய வளர்ச்சிக்காக நாம் தன்னலம் கருதாது உழைக்க வேண்டும். அது நமது மக்களை மட்டுமே அவர்கள் அதை ஏற்றிவிடக்கூடிய ஏணியாக இல்லாமல் இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடிய பயணமாக அது இருக்க வேண்டும். இந்த நாட்டிற்கு ஆபத்துகள் வரும்பொழுது, பஞ்சம், வறுமை ஏற்படும் பொழுது உயிரை துச்சமாக கருதி இந்த நாட்டை விட்டு நாம் ஓடிவிடாமல், இந்த நாடு எனது நாடு, இந்த நாட்டில் நான் பிறந்தேன், இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக நான் உழைத்தது போல இன்று கஷ்டத்திற்கு ஆளாகும்போது நான் அதை விட்டுவிட்டு ஓட மாட்டேன். நான் இந்த நாட்டோடு இருப்பேன். என்னால் இயன்ற அனைத்தையும் நான் இந்த நாட்டிற்காக நான் அர்ப்பணிப்பேன் என்ற ஆத்மார்த்தமான உள்ளத்தோடு நாம் செயல்பட்டோமேயானால் இறைவனுடைய நம்பிக்கையும் இறை அச்சமும் நமக்கு தேவையாக இருந்து அதையும் இணைத்து கொண்டு நம்மை படைத்த இறைவன் கட்டுத்தரக்கூடிய வாழ்க்கை திட்டத்திற்கு அர்ப்பணித்து விட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவியோடு உண்மையான நாட்டுப்பற்றும் தேசப்பற்றும் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக நாம் பாடுபடுவதும் மற்றவர்களும் அறிந்து கொள்வார்கள். இனம், மொழி, நிறம், மதம் இவைகளை அனைத்தையும் மறந்துவிட்டு அனைவரும் சகோதரர்களாக பாவிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நம் அனைவரையுமே ஒரே ஒரு மனிதனிலிருந்து, ஒரே ஒரு பெண்ணிலிருந்து தான் அல்லாஹ் படைத்தான். ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காகத்தான் பல சமூகங்களாகவும் பல அமைப்பினராகவும் பல மொழி பேசக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை அமைத்தான். ஆனால் உண்மையில்
நிறம், மொழி, பணம், நாடு இவைகளல்ல ஒரு மனிதனை தீர்மானிப்பது. உங்களில் யார் அதிக இரையச்சமுடையவர்களோ அவர்கள்தான் மிகச்சிறந்தவர்கள். அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அதிக அச்சமுடையவர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் மிக வாய்மை வாய்ந்தவர்கள், மிகச்சிறந்தவர்கள். மேலும் நமது நாட்டில் வாழக்கூடிய மக்களை நேசிப்பதையும் கூட இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. மண்ணிலுள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணிலுள்ள இறைவன் உங்களை நேசிப்பான். இந்த மண்ணில் உள்ள மனிதர்கள் மீது நீங்கள் கருணை காட்டாதவர்கள் இறைவன் உங்கள் மீது கருணை காட்டப்பட மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அருமையான ஒரு நபிமொழி இருக்கின்றது. இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய மறுமை நம்பிக்கை, இறைவனுடைய கட்டளைகளை இந்த பூமியில் நடப்பு செய்ய வேண்டும், அதை நடத்தி காட்ட வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்துவிட்டால் அவனுடைய எந்த ஒரு செயலும் அது வீண போகாது. அதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு நன்மையை பயனை தராவிட்டாலும் நாளை மறுமையில் நிச்சயமாக அதற்கான கூலியை நமக்கு தந்தே தீருவான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. நாட்டு மக்களை அநியாயங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் அந்நியருடைய தாக்குதல்களிலிருந்தும் பாதுகாப்பதற்காக சொந்த உயிரையும் உடைமைகளையும் அர்ப்பணித்த மாபெரும் உந்து சக்தியாகிய இந்த இஸ்லாமிய நம்பிக்கையை செயல்பட்டு கொண்டிருப்பதை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சரித்திரத்திலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களில் நமது முஸ்லிம்கள் எத்தனையோ பேரில் அவர்கள் தனது இன்னுயிரை அவர்கள் மாய்த்து கொண்டார்கள். குடும்பத்திற்காக அவர்கள் பாடுபடாமல் நாட்டிற்காக பாடுபட்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்டிலும் நமது முன்னோர்கள் இந்த நாட்டின் மீது கொண்டிருந்த பற்று அது கேள்விக்குள்ளாக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து படித்து இந்த நாட்டிலேயே வேலை செய்து இங்கேயே திருமணம் முடித்து இங்கேயே தொழில்கள் செய்து வரக்கூடிய நமது தமிழ் முஸ்லிம்கள் நாட்டுப்பற்றோடு இருப்பதை நாம் அரசுக்கும் இந்த நாட்டுடைய மக்களுக்கும் உணர்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நாளை பிரச்சனை என்று வந்துவிட்டால் இவர்கள் ஓடோடி விடுவார்கள் என்ற நிலை என்ற சிந்தனை மற்றவர்களுக்கு ஏற்படாத வண்ணம் எல்லா நிலைகளையும் அவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டின் மீது ஏற்படக்கூடிய பற்று என்பது அது இஸ்லாத்திற்கு மாற்றமான வழிமுறை அல்ல. இஸ்லாம் அதை கற்பிக்கவில்லை என்றும் நாம் சொல்லிவிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து அந்த மக்காவை விட்டு வெளியேறும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், மக்காவே, உலகிலேயே எனக்கு அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமான பூமி நீ. உன்னுடைய சமூகம் என்னை விரட்டி இருக்காவிட்டால் நான் உன்னை விட்டு சென்றிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அவர்களும் மனித உணர்வுகளோடு படைக்கப்பட்டதினால் நபியாக இருந்தாலும் கூட அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த தேசப்பற்றும் தேசத்தை அவர்களுடைய நாட்டை நேசிக்கக்கூடிய வார்த்தைகளும் இயல்பாகவே அவருடைய உள்ளத்திலிருந்து வார்த்தையாக அது வெளிவந்தது. பிறந்த மண்ணையும் தேசத்தையும் நேசிப்பது மனிதனும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு உணர்வு. அது மனிதனுக்குள்ளே புதைந்திருக்கக்கூடிய உண்மையான பற்று பண்பு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிகளை முன்னெடுத்துக்கக்கூடிய அந்த அடிப்படை தளமாக மக்கா பூமி அன்றைக்கு அமைய வேண்டும் என்ற ஆசை பெருமானாருடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனால் எல்லை மீறிய கொடுமையின் காரணமாக அவர்கள் வெளியேறி சென்றார்கள். என்றாலும் அந்த மக்காவை நேசிக்கக்கூடிய அந்த தன்மை அவரிடத்திலிருந்து வெளியாகவில்லை. அதுபோன்றுதான் நாமும் நமது நாட்டுடைய வளர்ச்சிக்காக நாம் அர்ப்பணித்துக் கொள்வதோடு இந்த நாட்டுடைய மக்களை அதோடு சேர்த்து இணைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கான பள்ளிவாசல்கள் இருக்கலாம், அது நமது மொழியை
காப்பாற்றுவதற்காக, நமது பண்பாடுகளை வளர்த்தெடுப்பதற்காக இருக்கலாம், நமக்கான தனி மதரசாக்கள் இருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்டு மக்களோடு சேர்ந்து இணைந்து நாம் பணியாற்றக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். நோன்பு காலங்களிலே அவர்களையும் இணைத்து கொண்டு நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் நடத்த வேண்டும். சுதந்திர தின நிகழ்வுகளை, மெரிடேக்கா நிகழ்ச்சிகளை நாம் உருவாக்க வேண்டும். அந்த மக்களையும் ஒன்றிணைத்து கொண்டு அவர்களுடன் சேர்ந்து அதை கொண்டாட வேண்டும். எத்தனையோ விழாக்கள் நாம் கொண்டாடுவதற்குரிய நேரத்திலெல்லாம் நாமே கொண்டாடி, நாமே அதை அனுபவித்து, நாமே அதனுடைய பலன்களை பெறக்கூடியவர்களாக இல்லாமல் இந்த நாட்டுடைய மக்களையும் நாம் இணைத்து கொண்டு சென்றோம் என்றால் நிச்சயம் நமக்கான இடம் அங்கே கிடைத்துவிடும். நாம் தனி ஒரு சமுதாயமாக இந்த நாட்டில் எதையும் சாதிக்க முடியாது. அன்றைக்கு தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்ற சஹாபா பெருமக்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததையும் விட அன்பும் பாசமும் கிடைத்தது. மதீனா நகரிலே வாழ்ந்த அந்த அன்சாரி சஹாபாக்கள் அன்பர்கள் தன்னுடைய அத்தனை சொத்துக்களிலும் அத்தனை விஷயங்களிலும் அவர்கள் பாதியை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அன்பு மேலிட்டவர்களாக, அல்லாஹ்விற்காக உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நாட்டு மக்களும் அன்பானவர்கள், நம்மோடு இணங்கி செல்லக்கூடிய நல்ல மக்கள் அவர்கள். மலாய் பேசக்கூடிய மக்களும் சரி, சீனர்களும் சரி, இந்தியர்களும் சரி, மற்ற மதத்தினர்களும் சரி, நம்முடைய பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை, இறைவன் கற்றுத்தந்த அந்த இஸ்லாமிய விழுமியங்களை நாம் அவர்களுக்கு மத்தியில் நடைமுறை செயல்படுத்தி காண்பித்தால் நிச்சயமாக அவர்கள் நம்மை விரும்புவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல மதீனாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் எப்படி அவர்களால் ஈர்க்கப்பட்டார்களோ அப்படி ஒரு ஈர்ப்பு நிச்சயமாக நம் மீது வந்துவிடும். எக்காரணத்தை கொண்டும் இந்த நாட்டில் வாழக்கூடிய மைய நீரோட்டத்திலிருந்து நாம் வெளியாகி சென்று விடக்கூடாது. இந்த தேசத்தின் மீது, இந்த நாட்டின் மீது வெறுப்புள்ளவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. இந்த நாட்டை நேசிப்போம், நாட்டு மக்களையும் நேசிப்போம், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அதை கற்றுக் கொடுப்போம். இந்த நாட்டுடைய மக்களை நேசித்து இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் இணங்கி நடந்தோம் என்றால் நாம் கேட்கக்கூடியது அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, இந்த நாட்டு மக்களுடைய பேராதரவை கொண்டு அரசு நிச்சயமாக நமக்கு அதை செய்து கொடுக்கும். மற்றவர்களுக்கு செய்து கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். தேசப்பற்றோடு நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு சுகாதாரத்தில், கல்வியில், கலாச்சாரத்தில் இதனுடைய வளர்ச்சிக்கு நாம் நிச்சயமாக உதவிகள் செய்ய வேண்டும். நாட்டுப்பற்று என்பது இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துடைய ஒரு குறியீடு. அது வெறும் விழாக்களோடு முடிந்து விடுவதில்லை. அது செயல்பட்டு இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்றைய மலேசியா சந்தித்திருக்கும் அரசியலும் பொருளாதார நெருக்கடிகளும் முஸ்லிம்கள் இந்த நாட்டுடைய தேசிய ஒற்றுமைக்காக, இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக ஹிஜ்ரத்தினுடைய ஒளியில் தமது தேசப்பற்றை வெளிப்படுத்துவதோடு நாட்டுடைய வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டிய தார்மீக பொறுப்பை நாம் சுமந்திருக்கின்றோம். இனங்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறான புரிதல்களை நாம் நீக்கி விடுவதற்கு இஸ்லாம் நமக்கு அழகான பாடங்களை கற்றுத்தருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய உத்தம தோழர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு அழகான பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நல்லிணக்கத்தோடு எப்படி வாழ்வது என்ற அடிப்படை சட்டங்களையும் நமக்கு கற்றுத்தருகின்றது. இஸ்லாம் என்றாலே அது இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இணக்கமாக செல்லக்கூடிய மனிதன் அதை ஏற்று நாம் அனைவரையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடிய
உண்மையான மலேசியர்களாக திகழ வேண்டும். அதற்கு இந்த சுதந்திர தினம் ஒரு வாய்ப்பாக நமக்கு அமையும். அந்த சுதந்திர சிந்தனைகளை ஒவ்வொருவரும் அசைவோட்டு இந்த நாட்டுடைய தொழிலதிபர்கள், நமது சமுதாயத்தைச் சேர்ந்த பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், அவர்களெல்லாம் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக எப்படிப்பட்ட நல்ல நல்ல செயல்களை செய்ய வேண்டுமோ, இந்த நாட்டு மக்களையும் இணைத்து கொண்டு எவ்வாறு அவர்கள் பயன்படுவதோடு நாமும் பயன்பெற்று இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமோ அதற்கான திட்டங்களை தீட்டி நாம் செயல்பட வேண்டும். நிச்சயமாக இந்த நாடு முன்னேறும். அமைதியான இந்த மலேசியா நாடு இன்னும் அமைதியான முறையில் பல்லாண்டுகள் செழித்து வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுத்து செல்வோமாக. உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். மெரிடேகா 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 என்று சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாட்டுப்பற்று பற்றியும் மற்றும் நம் பெற்ற சுதந்திரம் பற்றியும் நமக்கு அழகான முறையில் எடுத்துரைத்த உஸ்தாஸ் அல்ஹஜ் முபாரக் அலி பாசில் மன்பரி அவர்களுக்கு நன்றி. இந்த வேளையில் மூவிலும் சேர்ந்த முயற்சியில் கிடைத்ததே சுதந்திரம் என்ற தலைப்பில் கவிஞர் பழனிசாமி அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். காடுகள் அழித்தோம், கன்றுகள் நட்டோம், சாலைகள் போட்டோம், சோலைகள் அமைத்தோம், மூவினம் சேர்ந்த கடும் முயற்சிகள் செய்தோம், முடிவில் கிடைத்ததே சுதந்திரம் அன்று. நாடும் வளர்ந்தது, நகரம் பெருகியது, ஊரும் மிஞ்சியது, உலகம் போற்றியது. பார் போற்றும் பெருமை தேசமாய் மலேசியா இன்று வளர்ந்து நிற்கின்றது. சுதந்திரம் இனத்திற்கு அப்பாற்பட்டது, மொழிக்கு அப்பாற்பட்டது, மதத்திற்கு அப்பாற்பட்டது, மனித நெய்யத்தோடு பிணைந்தது. இன்றைய நாளில் ஒற்றுமை எங்கும் நிலவி ஒருவருக்கொருவர் செய்வோம் உதவி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 67வது சுதந்திர தினத்தை மகிழ்வுடன் கொண்டாடி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் GTM நேர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு வருகை புரிந்திருந்த பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் உலக தமிழ் முஸ்லிம் மீடியா மலேசியா சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திக்க இறைவனிடம் துஆ கேட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். வாஹிர் டாஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.